ஹலோ குட்டீஸ். மற்ற எழுத்துக்களோட கலந்திருக்கிற உயிரெழுத்து எதுன்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கலாமா? உயிரெழுத்துக்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ ஆயுத எழுத்து அக்கு. இந்த எழுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த எழுத்துக்கு நடுவில் இருந்த உயிரெழுத்து ஆ. இந்த எழுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியான பதில். ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க குட்டீஸ். அதில் இருந்த உயிரெழுத்து ஆ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரியான பதில். அதில் மறைந்திருக்கும் உயிரெழுத்து ஈ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியான பதில். அந்த எழுத்துக்களில் இருந்த உயிரெழுத்து ஈ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியான பதில். அந்த எழுத்துக்களில் இருந்த உயிரெழுத்து ஊ. இந்த எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியான பதில். அந்த எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து ஊ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரியான பதில். அந்த எழுத்துக்களில் இருந்த உயிரெழுத்து ஏ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஏ. ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த எழுத்துக்களில் இருந்த உயிரெழுத்து ஏ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஐ அப்படிங்கிறது சரியான பதில். அந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து ஐ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓ என்பது சரியான பதில். அந்த எழுத்துக்களில் இருந்த உயிரெழுத்து ஓ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓ என்பது சரியான பதில். அந்த எழுத்துக்களில் இருந்த உயிரெழுத்து ஓ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஔ என்பது மிகவும் சரியான பதில். அந்த எழுத்துக்களில் உள்ள உயிரெழுத்து ஔ. இந்த எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஆயுத எழுத்து எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அக்கு என்பது மிகவும் சரியான பதில்.
அந்த எழுத்துக்களில் இருந்த ஆயுத எழுத்து அக்கு.